பொங்கலை முன்னிட்டு வெளியான பராசக்தி சுதா கொங்கரா அவங்களுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் பட்டாளமே நடித்த படம் தான் பராசக்தி. இந்த படத்துடைய வெற்றி விழா கொண்டாட்டத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடந்த பொங்கலுக்கு வெளியானாலும் கடகடன்னு தேட்டரை ஃபில் பண்ணிக்கிட்டு வருது நம்ம பராசக்தி படம். கலையான விமர்சனம் தானப்பா, இருந்தாலும் கூட இந்த படத்துடைய வெற்றி விழாவை கொண்டாடி இருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமு பொங்கல் கொண்டாட்டத்தை எங்கே போய் கொண்டாடி இருக்காங்க? டெல்லியில் போய் கொண்டாடி இருக்காங்க. இந்த பராசக்தி படம் ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக வரும் அப்படின்னு சொல்லும்போது ஜனநாயகன் படமே ரிலீஸ் ஆகலையே அப்படின்னும் போது இந்த படத்தையும் ஓவர்ட்ராக் பண்ணியிருக்க இன்னொரு படம் இருக்குது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பராசக்தி படம் முழுமையான ஒரு வெற்றி படமா இந்த டீம் பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டாட்டத்துல இறங்கியிருக்காங்க. சுதா கொங்கரா அவங்களுடைய இயக்கத்துல இறுதி சுற்று படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சூரரை போற்று இந்த படம் அவங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த ஒரு படமா பார்க்கப்படுது. சரி, இந்த ரெண்டு படம் மட்டும் இல்லாம அடுத்த படைப்பா நம்ம பராசக்தி படமும் வருது. இதுவும் ஒரு வெற்றி படமா அமைஞ்சு அவங்களுக்கு ஒரு ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்த படம். இந்த பராசக்தி படத்துடைய தேங்க்ஸ் மீட், அதாவது வெற்றி விழா கொண்டாட்டத்துல சுதா கொங்கரா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படம் வெற்றி அடைஞ்சுதா தோல்வி அடைஞ்சுதா அப்படின்ற கன்ஃபியூஷன்லயே நான் இன்னும் இருக்கம்பா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. முதல்ல நான் இங்க இருக்கிறவங்களுக்கும் இங்க இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ, தே ஆர் மை ட்ரெஷர்ஸ். அவங்க எனக்கு என் பொக்கிஷங்கள். துரோகியிலேருந்து என் கூட இருந்திருக்காங்க. ஸோ லிட்ரலி என்னன்னா எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்லை. என்னை பார்த்து என் கண்ணை பார்த்தே புரிஞ்சுப்பாங்க, அது நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு ஓகேவா இல்லையா. ஸோ மெனி அ டைம் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை. இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கறதுலையே எனக்கு இட் வில் பி ஓகே. ஸோ அது எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லைனா அவங்களுக்கு புரிய வச்சு அது நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும். நெக்ஸ்ட் மை ஆக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறது அவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் அதர்வாவும் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தங்கினோம் பாண்டிச்சேரியில். அங்கேருந்து கடலூர் போனோம், சிதம்பரம் போனோம். அப்போ காலையில் ஐ திங்க் நெக்ஸ்ட் டு ஈச் அதரா ரூம்ஸு, இல்லை கீழே மேலே ரூம்ஸு. ஒருத்தர் ஓடுறாராம் விடுகாத்தால 3:30 மணிக்கு. அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு, யார் முகம் தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாராம். அவங்க 2 பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்வா அண்ட் சிவா. ஸோ அப்படி 3:30 இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டார்ச்சர்லாம் அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். சிவா கூட எனக்கு என்னென்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 3, 4, 5 டேஸ்க்கு எனக்கு நிஜமாகவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்கள் பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். ஸோ அப்போ என்னோட நேச்சர் என்னன்னா பின்னாடி பேசுகிறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இட் வாஸ் லைக் வி வர் ஃப்ளைங். ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவார், மானிட்டர் கூட பார்க்க மாட்டார். ரொம்ப இது ஒரு டூ பேட் திஸ் இஸ். பட் ஹி செட் ஒன் டே ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தார். அவர் அங்கே நிற்கிறாரு, மானிட்டர் இங்கே இருக்குது, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் கம் சிவா. ஹி செட் இல்லை உங்கள் கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also, I understand, I respect that. And with Leela, it's been a pleasure, it's been a joy. How do you say it? அவங்கள இப்போ வர ஒரு கிளாமரஸ் ஹீரோயின், there's nothing wrong with that. And டான்ஸ் பண்ணி தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள படத்தில். ஸோ இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணும்னா அவங்களுக்குள்ளே இருந்து அந்த இமோஷன் ரியலாக வரணும். அதை அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் தட் ஜஸ்ட் ஷோஸ் வாட் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் she has a very, very bright future. Adarva, Ravi and Chetan, Sandhya Mridul, நான் பேர் விட்டுட்டே இருப்பேன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எவ்ரிபடி, there is not a single character. காளி வெங்கட்,
ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியாக பண்ணல, எனக்கு இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. ஐ ஆம் இண்டெக்டட் டு தெம் பிகாஸ் நான் வந்து அது வந்து பேப்பரில் எழுதுறது தான் என்னோட கெப்பாசிட்டி. அதுக்கு உயிர் கொடுக்கறது எங்களோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் தேர் திஸ் திங் அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்கள் படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில்ம் மேக்கருக்கு எப்படி தோணுன்னா, தனியாக நிற்கிறோம், என்ன சொல்கிறாங்க, நம்ம படம் ஃப்ளாப்பா ஹிட்டா, நல்லா போதா இல்லையா, பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்திலேயே இருப்போம். அந்த டைமில் நான் ப்ரெஷ் ஷோக்கு போனேன். ப்ரெஷ் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு, உங்களோட அன்பு, அப்புறம் ஒரு அது அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன். அதை வச்சு தான் நான் இப்போது லிட்ரலி ஓட்டிகிட்ருக்கேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே இங்கே காதில் வந்துட்டுருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்கள் கொடுத்த பாராட்டுகள், நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ், அது வந்து இந்த படத்தை வந்து நிற்க வச்சிருக்கு. ஜம்மா, விடுதலை இந்த மாதிரி படங்கள்ல வித்தியாசமான கேரக்டர் சும்மா மிரட்டிருப்பார்ப்பா அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பாரு நம்ம நடிகர் சேத்தன். இவருடைய நடிப்பை பார்த்து அசந்தா நிறைய படங்கள் இருக்கு. அந்த வகையில் இந்த பராசக்தி படத்திலையும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேத்தன் அவர்கள் இந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்க்கலாம். இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ரோலுக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு சுதா மேமுக்கு தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு நாள் ஷூட் முடித்து அடுத்த நாள் ஷூட்டிங்கில் வந்து தம்பி சிவாவை பார்த்தேன்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை, கூஸ் பம்ப்ஸுங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் டப்பிங்கில் மேம் வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு சீன் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. இப்போ எனக்கு வர்ற மெசேஜஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து வர இது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கூஸ் பம்ப்ஸ்னு. அந்த மாதிரி இது ஒரு கூஸ் பம்ப் படமாக மாறிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றி. கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி அண்ட் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நடிகை ஸ்ரீலீலா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய சீன் இல்லைனாலும் அங்கங்கே வந்து போவாங்க. அந்த மாதிரி ரோலில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது அவங்க சொல்லணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங்க்கு அப்ரிசியேஷன் வருது, ஐம் யூஸ் டு இட். ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோலுக்கு ஐ திங்க் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தேங்க்யூ என்னோட டைரக்டர் சுதா மேம்க்கு அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டான் பிக்சர்ஸ். ஏன்னா இது எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெபியூ எனக்கு அப்படி தோணுது. அண்ட் ஐ ரியலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வரதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் everyone's eyes அப்படி ஃபுல் கண்ணில் நீர் அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் அண்ட் ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட். நிஜமாக லைக் தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி, ஒரு ஹிஸ்ட்ரி we created is what I feel. Thank you. ரொம்ப நன்றி. இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு. இதுக்கு மேலே I want to build a very good career in Tamil cinema. Thank you. ரொம்ப நன்றி. அதர் டெக்னீஷியன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து எனக்கு திடீர்னு தான் சுதா மேடம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஏன்னா வேற ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு, அவரோட டேட் ஏதோ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து என்னை முதல்ல கூப்பிடலையான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை கூட போட்டேன். அப்போ வந்து இந்த படத்துக்கு கூப்பிட்ட போது சொன்னாங்க, இது ஒரு பீரியட் ஃபிலிம், அது இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, சொல்லப்பட வேண்டிய கதை, உண்மையான சம்பவத்துலேருந்து எடுத்தது. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வி பிளான்ட் இட் வெரி வெல். ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2 வருஷம் அவங்க அதுக்கு நான் வரும்போதே 2 வருஷம் ப்ரிப்பரேஷன் இருந்தாங்க, நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்த படத்துக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்க கூட ஜேர்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அது படத்தோட விஷுவல் பேலட்ஸு, கலர் பேலட்ஸு, காஸ்டியூம் லுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க.
அதனால் இந்த படத்துக்கு ஒரு நல்ல விஷுவல் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. அது இல்லாத அவங்க காத்தால 4 மணிக்கே எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 4 மணிலேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கேமரா இறங்கின உடனே கேமரா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நல்ல பியூட்டிஃபுல் லைட்டில் ஷூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு சிவா சாருக்கும் நடித்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து they used to get up at 3:30 in the morning, get ready for the morning shot. அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்ததே பெரிய விஷயம். அது சொன்னாக்க ஆச்சரியமாக இப்போ பாம்பே போயிருந்தாங்க, சில ஆக்டர்ஸ் கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ சீக்கிரம் வராங்களா ஆர்டிஸ்ட்லான்னு. இந்த படத்தில் எல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்டார்ஸ். சிவா சார் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆக்டர், ரொம்ப நல்ல ஆக்டர். ரவி சார் அண்ட் அதர்வா, அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலா மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் டு ஷூட். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த படத்தை ஷூட் பண்ணுறது. பட் இது வந்து இந்த படத்தில் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும், என்னோடய டீம், கேமரா, சவுண்டு, ஆர்ட்டு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ரியலி தி புட் ஹார்ட் அண்ட் ரியலி ஒர்க்ட் ஹார்டு. ஏன்னாக்கா எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லோரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட், ஸ்மோக் யாரோ ஒருத்தர் மேக்கப் மேன் கூட எடுத்து போடுவார், அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி குட் ஜர்னி. தேங்க்ஸ் சுதா ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆகாஷ் பாஸ்கரன் இவ்வளோ பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல செலவு பண்ணாங்க, நிறைய செட்ஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். ஒரு நாள் ஒரு ஊரில் இருப்போம், இன்னொரு நாள் அடுத்த ஊரில் இருப்போம், அது மாதிரி ஷூட் பண்ணோம். இட்ஸ் அ வெரி வெரி குட் ஜேர்னி. ஐம் ரியலி ஹாப்பி. இந்த தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கே எமோஷ்னலாக, நம்ம எடுத்த படம் தான், பட் இட் கனெக்டட் டு த சோல். அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பீப்புளோட பார்க்கும்போது அதோட அவங்களோட எமோஷன், அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த தமிழ் தீ பரவட்டம் சொன்னது, அது நாங்களே வந்து கை தட்டிட்டோம் இன்டர்வல் பிளாக்கில் வரும்போது. அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படம். ஸோ ஷி மேட் அ ரியலி குட் ஃபிலிம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் ஃப்ரம் த மீடியா அண்ட் பப்ளிக். தியேட்டருக்கு வரும்போது எங்களுக்கு பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். We have worked very hard for this film, and ஒருத்தர் ஒரு ஆக்டர், ஒரு டெக்னீஷியன் and the entire crew, we've put in a lot of effort, நிறைய ரிசர்ச், ரொம்ப ஹார்ட் ஒர்க். இந்த படம் எடுக்கிறது இட்ஸ் நாட் an easy task, and kindly encourage us and support us. If there is any critical feedback, we are more than happy to take it, but kindly respect, support, and let's not give attention to all the negativity that's around. We are very very positive about what we have taken, and we thank you once again. Thank you so much. இங்கே வந்திருக்கிற ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தி டான் பிக்சர்ஸோட செகண்ட் ப்ரொடக்ஷன். மீடியா நண்பர்கள், நீங்கள், பப்ளிக் எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதனால் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இது நாங்கள் எங்களோட ஓன் ரிலீஸாக பண்ணியிருக்கோம், ரெட் ஜெயண்ட் அண்ட் ஃபாஸ் அவங்களோட சேர்ந்து. ஸோ இதில் இன்வால்வ் இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லாபகரமான ஒரு ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். நீங்கள், பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ், அதுதான் மெயின் ரீசன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். படம் வந்து ஒரு 8 வீக் ரன்னுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வர மாதிரி பிளான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் எல்லோரும் அது வரைக்கும் தேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணி இன்னும் இதை ஒரு பெரிய படமாக, இன்னும் சக்ஸஸ்ஃபுல் படமாக்க ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ். 1960 காலகட்டங்கள்லாம் நடக்கக்கூடிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு வெற்றியடைஞ்ச ஒரு படம் தான் பராசக்தி. இந்த படத்துடைய தேங்க்ஸ் மீட்டை பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட பேசுவோம். சினிமா 2.2. நன்றி.